விஜய்க்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இருக்கு. நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை எப்படி வாங்குனீங்கன்னு நானும் 10 தடவை கேட்டேன். என்ன மாதிரி பல பேர் கேட்கிறாங்க. விஜய் அதுல கள்ள மௌனம் சாதிக்கிறார். எப்படி வாங்குனீங்க? நீங்க போய் கேட்டா குடுத்துருவாங்களா ஒய் பிரிவு பாதுகாப்பு? சம்பளத்தை நானே கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க. குடுத்துருவாங்களா? அதுக்குன்னு கமிட்டி இருக்கு. மத்திய அரசு, மத்தியில் ஆளுகிற அரசு, அந்த கட்சி யார் மேல ஒரு கரிசனம் காட்டி மனது வைக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அல்லது நிஜமாகவே தீவிரவாதிகளால ஒரு த்ரெட் இருக்கணும். தமிழ்நாட்டில் தீவிரவாதம் இருக்கிறதா எனக்கு தெரியல. விஜய்க்கு எங்க இருந்து த்ரெட் வந்துச்சு? இல்ல அவரு ஒரு பிரபலமான நடிகர் அவரு. அப்ப அந்த பாதுகாப்பை மற்ற நடிகர்களுக்கு கொடுப்பீங்களா கேட்டா நான் கேட்கிறேன். சொல்லுங்க சார். சரி, ஏதோ ஒரு வேலை எங்க அப்ளிகேஷன் எங்க கொடுத்தீங்க? யாரு மூலம் அந்த ப்ராசஸ் நடந்துச்சு? திமுக கொள்கை எதிரியா? பிஜேபி கொள்கை எதிரி, இவர்கள் அரசியல் எதிரியா? என்னமோ சொல்ற 2 பேர் ஆகும்போது 2 பேரும் எதிரிங்கிறார்ல. பிஜேபி எதிரின்னா நீங்க யாருக்கிட்ட போய் அதை ப்ராசஸ் பண்ணீங்க? நேர்மையான விஜய் அதை சொல்லணும்ல. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு உட்காந்து டக்குன்னு டிக் அடிக்கிறாங்க, உடனே ஒரு டீம் அனுப்புறாங்க. தப்பு இல்லை சார். விஜயனுடைய உயிரும் பாதுகாக்கப்படணும். நான் மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. இல்ல ஆனா அதை மட்டும் வைத்து இருங்க சார். சரி, அதை பண்றீங்க. கூட்டணி கிடையாதுன்னு சொல்ற போது திமுக உடனே பிஜேபி நமக்கு அவர் என்ன காலமும் அவங்க எதிரிங்க தான் சொல்றாருல. சட்டமன்ற தேர்தல் நீங்க வந்து கோட்டையை தான் பிடிக்க போறீங்க, இல்ல டெல்லி செங்கோட்டையா? இங்க இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தானே. சட்டமன்ற தேர்தல் தான். பிஜேபி எதுக்காக சொல்றீங்க? பிஜேபிக்கு இங்க என்ன வேலை? அதன் தலைமையில கூட்டணி கிடையாது. அதிமுக தலைமையிலான கூட்டணி அமித்ஷா திருத்தி மாத்தி உறுதியா சொல்லிட்டு போயிட்டாரு. அதிமுகங்கிற வார்த்தை ஏன் விஜய் வேலை இருந்து வரல? இல்ல அவங்க எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு இல்ல சார், கூட்டணி 2 பேரும் எதிரி. முதலமைச்சரா நான் போட்டிடுறேன்னா அந்த தம்பியும் நீங்களும் முதலமைச்சர் பதவிக்கு கூடுதலா வேற அமைப்புல போட்டினா எனக்கு எதிரி யாரு? அவரும் தான் நீங்களும் தான். உங்க 2 பேரும் விமர்சிச்சாதான் நான் என் பாதையில தெளிவா போய் என்னையே தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள்கிட்ட நான் நிமிர்ந்து பேசுவேன். நான் ஃபெலிக்ஸை மட்டும் தான் எதிர்ப்பேன், அந்த தம்பியை நான் சைட்ல இப்படி கையில கூப்பிட்டுக்கேன்னா அப்புறம் என்கிட்ட என்ன நேர்மை இருக்கு? சரிதானா? வளர்கிற கட்சிக்கு அது நல்லது இல்லைன்னு சொல்றேன். மாநில தேர்தலுக்காக நீங்க போட்டி போடுறீங்கன்னா அதிமுக திமுக சேர்ந்து சீமானை எதிர்க்கணும் சார். சீமான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா தன்னை முன்னிறுத்திட்டு இருக்கிறாரு. ஸ்டாலினை எதிர்க்கணும், எடப்பாடியை எதிர்க்கணும். இந்த 3 பேர் தான் நமக்கு தெரிஞ்சு 3 அணியா தனியா இருக்காங்க. ஆட்சியில திமுக இருக்காங்க. சரி, அவர் விரட்டிட்டு யாரோட பண்ண போறீங்க? அவர் முதலமைச்சர். சரி, அப்படி இந்த எதிரின்னு அடையாளம் காட்டுறீங்கன்னா மீதி எல்லாம் எதிரி இல்லைங்கிற வார்த்தையை சேர்த்து சொல்றீங்க. நீங்க எல்லாரையும் நீங்க எதிரின்னு சொன்னா ஏதோ கத்தியை தூக்கிட்டு அலையணும்னு நான் சொல்ல வரல. இல்ல சார், மக்கள் தண்டனை, அதிமுகவுக்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க. சரி, அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறது வளர்ற கட்சிக்கு நல்லதான் நான் கேட்கிறேன். என்ன ஒரு ஒரிஜினல் பிரஸ் மீட்ல பேசுறாரு. அடுத்த நாளே ஓடோடி வந்து மன்னிப்பு கேட்டதையா சொல்றீங்க? அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா? விஜய் என்கிட்ட பேசலன்னு எடப்பாடி சொல்லிருக்கலாம். ஆனா விஜய் யாதவ கூப்பிட்டு கண்டிச்சிருப்பாங்க. அது நாகரிகத்தின் ஒரு பகுதி, நான் மறுக்கவே மாட்டேன்.